ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சுண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிடலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கப் சின்ன வெங்காயம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் தக்காளி சேர்க்குறேன். இப்போ ஒரு கப் சுண்டக்காய் சேர்க்குறேன். இந்த மாதிரி நல்லா காம்பு எடுத்துகிட்டு க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேகாது. முழுசாக போட்டால் வேகாது. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ மசாலா சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. புளி ஒரு 3 டம்ளர் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி சாந்து கன்சிஸ்டன்சி வந்தோடனே இறக்கிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.